நேற்று நடந்த ஹாப்னிங்ஸ் தான் இந்த விலாக். நேற்று காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு மிக்ஸ்டு எமோஷன், மிக்ஸ்டு ஒர்க்கில் தான் எழுந்தேன். பட் எதையுமே மிஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன். அதனால் காலையில் வந்து ஒரு துக்க வீடு. காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்து குளித்து கிளம்பியாச்சு. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். எங்கள் பெரிய அண்ணனோட மாமனார். அவர் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தார். சடனாக தவறிட்டார். அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதனால் காலையில் அங்கே போயிட்டேன். காலையில் எழுந்து குளிச்சுட்டு கிளம்புனால போகிற வழியில் தான் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிருந்தோம். வீடு வந்து பாண்டிச்சேரிக்குள்ளே தான். ஆனால் நாங்கள் அந்த ஏரியா போனதில்லைன்னு சொல்லிட்டு அட்ரஸ் தேடி அலைஞ்சி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தது. ஹெல்ப் பண்ணதே எங்கள் நடனனுக்கு ஒரு நன்றி. அப்படி இப்படி போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது மணி வந்து 8:30. ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்து லீவ் சொல்ல முடியாது, பெர்மிஷன் தான் சொல்லணும். இதுக்கப்புறம் இன்னொரு அக்கேஷன் வேறு போனோமா. அப்புறம் வர வழியில் வந்து இளநீ வாங்கி கொடுத்தாரு தலைவர். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இளநியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டேன். இன்றைக்கி தான் இந்துமதிக்கு வந்து நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நலங்கே நம்ம போவாட்டி நல்லா இருக்காது. ஏற்கனவே கல்யாணத்துக்கு போக முடியலன்ற குற்ற உணர்ச்சியே எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தால், ரொம்ப நெருக்கமாக இருந்தால், சடனாக அவளோட கல்யாணத்துக்கு போக முடியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இங்கேயும் நம்ம போயாகணும் இல்லையா. அதனால் நான் அதை அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அங்கே போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை, தர்ம சங்கடமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுன்ட்டு காலையில் நான் போகக்குள்ள தான் கரெக்டாக இந்துமதியை உட்கார வச்சு நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் போனோடனே என்னையும் நலங்கு வைக்க சொன்னாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எப்படி எத்தனை தடவை பார்த்தாலும் எத்தனை தடவை பண்ணாலும் அந்த ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் வராது, மறந்துடும். சரி, எண்ணெய் நலங்குறதுனால ஃபஸ்ட்டு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பு, மஞ்சள், அரிசி இதெல்லாம் ஊற வச்சு அதெல்லாம் அரைச்சி வச்சுருப்பாங்க. அதையுமே பூசி விட்டுட்டு அப்புறம் குங்குமம் வச்சு அரிசி போட்டு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. நீங்களுமே இந்துமதியோட திருமண வாழ்க்கை வந்து நல்லபடியாக அமையணும்னு எல்லாருமே அவளுக்கு வாழ்த்துங்க. இவங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் அவளோட லைஃப் லாங் இருக்கணும். என்னோடய ஆசீர்வாதம் அவளுக்கு எப்பயுமே இருக்கும். அவள் எனக்கு இன்னொரு சிஸ்டர் மாதிரி தான். என் ஹஸ்பண்டோட தங்கச்சி மாதிரி தான். ஆனால் என்னை அக்கான்னு தான் கூப்பிடுவோம். அந்த பாண்ட் எனக்கும் அவளுக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்காக இந்துமதிக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து நலங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டும் செஞ்சாச்சு. எனக்கு நலங்கு வச்சதுக்கு ஒரு தட்டு கொடுத்தாங்க. அதையுமே எடுத்து சைடில் வச்சுட்டு என்ன வச்சாங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி, வடை அது மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு பக்கத்தில் பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸை போட்டுட்டு நேராக ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் ரீச் ஆகும்போது கரெக்டாக 10:30. நான் உள்ளே என்ட்ராகவும் எனக்கு காஃபி வரவும் சரியாக இருந்தது. காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் பிரசாதம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தது. எல்லாரும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 சாக்லேட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் லஞ்சுக்கு போயிட்டோம். இன்றைக்கி என்ன லஞ்ச் கொடுத்தாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணமே நான் முன்னாடி போட்ட லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான். அது எனக்கே தெரியும். ஏன்னா நான் அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை இல்லையா. அதே மாதிரி எனக்கு அந்த ஆஃபீஸில் இருந்த ஒர்க்குமே நிரந்தரம் இல்லை. நம்ம அதை ஏற்றுக்கிட்டு கடந்து தான் ஆகணும். எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வீடியோ போட முடியல. அங்கே இருக்கிற என்னோடய கொலீக்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க. அவங்களெல்லாம் மிஸ் பண்ணது இது எல்லாமே ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லைல்ல. நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் இழந்து தானே ஆகணும். அதே மாதிரி இந்த வேலைக்கு நான் இப்போ அடாப்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து இன்றைக்கி சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட வத்த குழம்பு, அப்புறம் கோஸ், கேரட்லாம் போட்ட ஒரு கூட்டு, வாழைக்காய் பொரியல், அப்பளம் இது கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக இந்த கூட்டு கூட இந்த தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு மோர் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். ரசத்தோடு சாப்பிட்டு இந்த நாளை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதையுமே வாங்கி சாப்பிட்டு ஒரு திருப்தியான நாளாக காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ஸ்நாக்ஸாக போய்ட்டு இருந்த நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்துமதிக்கு இதுதான் நான் வாங்கி கொடுத்துருக்க கிஃப்ட்டு. எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு. கிரைண்டர் தான் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அதையுமே ஒரு எட்டு பார்த்துட்டு வானூருக்கு நேராக போயிட்டு பசங்களை கூப்பிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. இன்னி நாள் வந்து இப்படி தான் போச்சு. என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.